ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து ஒயிட் பாஸ்தா. இது குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 500 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திருக்கேன். பாஸ்தாவோட அளவு 150 கிராம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அந்த கவர்ல ஒரு 10 ல இருந்து 11 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் நான் டைம் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா தலன்னு குக் ஆகி வந்துருச்சு. இப்போ மீதமுள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு பிளேட்ல இந்த குக் பண்ண பாஸ்தாவை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். இந்த ஆயில் எதுக்கு நம்ம சேர்க்கிறோம்னா பாஸ்தா வறண்டு போகாம இருக்கணும். நம்ம குக் பண்ணி அந்த சமயத்துல ஆட் பண்ற வரைக்கும் இது வறண்டு போக கூடாது. அதுக்காக தான் ஆயில் சேர்த்துக்கிறது. கடாயில 1 டீஸ்பூன் போல வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 5 ல இருந்து 6 சின்ன சைஸ் பூண்டை சின்னதா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொன்னிறமா குக் ஆகி வரணும். இது கூட 1 கப் அளவுக்கு சோளம், 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் குடமிளகாய், பெரிய குடமிளகாயில பாதி குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த எல்லா காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேற எந்த காய்கறினா வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா குக் ஆகி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நேரம் நல்லா மாறி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில 1 டீஸ்பூன் போல வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததும் சிம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது சிம்ல வச்சுக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மைதா கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. இப்ப பால் சேர்த்தீங்கன்னா இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது கட்டியா இருந்ததுல அது எல்லாத்தையுமே நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடணும். சிம்ல வச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அந்த பால் மாறணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்களா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நிதானமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்கா வராது, ஓரளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது நல்லா பாலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இது கூட இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருந்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. வேக வச்சு வச்சிருந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு, அதாவது சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுக்கு காய்கறி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட நீங்க சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்க்கும் போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் போல சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது நிச்சயமா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நிச்சயமா விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில சந்திக்கலாம். பாய்.